அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷ்ல புதிய தற்காலிக அரசாங்கம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அந்த இன்டரிம் கவர்மெண்ட்டுடைய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற முகமது யூனுஸ் பதவியேற்ற உடனேயே சுத்தி முத்தியும் பார்த்துவிட்டு இந்தியாவிடம் வீராப்பு பேசினார். நண்பர்களே, அவர் இந்தியாவிடம் அப்படி வீராப்பாக பேசிய மறுகணமே இந்தியா அப்படி சவுக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொலற்றி அடிச்சிருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் அவர் கப்பு சுப்புன்னு வாய் மூடிட்டாரு. இந்தியாவிடம் அவர் அப்படி என்ன பேசினாரு, அதற்கு இந்தியா எவ்வாறு பதிலளித்தது, இதை பற்றி பேசுவோம் நண்பர்களே. அது மட்டும் இல்ல, பங்களாதேஷ்ல திரும்பிய பக்கமெல்லாம் பிணங்கள் சிதறி கிடப்பதாக சொல்றாங்க. இந்துக்களை தேடி தேடி அவர்களுடைய வீடுகளையும் நம்முடைய இந்து கோயில்களையும் தேடி தேடி பங்களாதேஷி இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எரித்து நாசம் செய்து வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. அதை பற்றியும் அந்த நாட்டில் இப்பொழுது நிலவரம் என்ன அப்படிங்கிற பத்தியும் பேசலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நம்முடைய அண்டை நாடு பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு உயிருக்காக பயந்து அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறாரு. பங்களாதேஷில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு அந்த இராணுவம் பங்களாதேஷ் அதிபரை நாட்டை விட்டு விரட்டியது இல்லையா? உயிருக்கு பயந்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு அந்த நாட்டில் பங்களாதேஷில் அந்த நாட்டு இராணுவத்துடைய ஆசிகளோடு ஒரு இன்டரிம் கவர்மெண்ட், ஒரு தற்காலிக அரசு நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய தலைவராக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறாரு அமைதிக்கு நோபல் பரிசு வாங்கிய முகமது யூனுஸ். அவர் அரசியல் ரீதியாக ஷேக் ஹசீனாவுடைய எதிரி அப்படிங்கிறதையும் நாம முதல்ல குறிப்பிட வேணும். அவர் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட உடனேயே இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னாரு. பங்களாதேஷுடைய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விரைவில் பங்களாதேஷ்ல அமைதி திரும்பும் அப்படின்னு நம்புறோம். அது மட்டும் இல்ல, பங்களாதேஷ்ல வாழுகிற சிறுபான்மையினரை காக்க வேணும் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளும் விடுத்தாரு. ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இந்த முகமது யூனுஸுக்கு நம்முடைய பிரதமர் வாழ்த்து செய்தி அனுப்பினாரு. ஆனால் இந்த நன்றி கேட்ட யூனுஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு தஞ்சம் வழங்கி இருப்பது பங்களாதேஷுக்கு எதிரான செயல். பங்களாதேஷ்ல கலவரம் ஏற்பட்ட போது அது பங்களாதேஷுடைய உள்நாட்டு விவகாரம், அதுல இந்தியா தலையிட முடியாது அப்படின்னு சொன்ன நாடு தானே இந்தியா. அப்படிப்பட்ட நாட்டை நாங்கள் எப்படி நட்பாக பார்க்க முடியும், எப்படி இந்த இரு நாட்டு உறவுகள் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாம் பேசின முதல் பிரஸ் இன்டராக்ஷன்லயே இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அதோட இல்லாம மனுஷன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவும் பங்களாதேஷுடைய அண்டை நாடுகளும் பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கணும். பங்களாதேஷ்ல பிரச்சனை ஏற்பட்டா இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், அந்த பக்கம் இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்கள், இந்த கோடியில் இருக்கிற மியான்மர், எல்லா நாடுகளும் பற்றிக்கிட்டு எரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முதல்ல ஒரு நாட்டுக்கே தலைவனாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட ஒரு மனுஷன் பேசுற பேச்ச பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு நாம சொல்லல நண்பர்களே. இந்திய ஊடகங்களை கூட விடுங்க, பிற ஆசிய ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களுமே இதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. இதோட இல்லாம அந்த நாட்டுடைய எதிர்கட்சி பிஎன்பி அப்படின்னு அழைக்கப்படுகிற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி இருக்குது இல்லையா, அந்த கட்சியுடைய தலைவியான கலீதா ஜியா அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, தங்களுடைய எதிரியான ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்ததே தவறு. இது எங்களுக்கு எதிராக, அதாவது அவர் என்ன சொல்றாரு, பங்களாதேஷுடைய தன்னுடைய கட்சி, தன்னுடைய ஆதரவு கட்சி, அவங்களுக்கு எதிரான இந்தியாவுடைய செயலாக இது கருதப்படும். தொடர்ந்து ஷேக் ஹசீனாவுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்திய பங்களாதேஷ் உறவுகளை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்ல இந்தியர்கள் பங்களாதேஷ்ல இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கான பாதுகாப்புக்கு நாங்க உறுதி சொல்ல முடியாது அப்படின்னெல்லாம் இந்த வயசான பாட்டிமா கலீதா ஜியா சொல்லி இருக்குது நண்பர்களே. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாம மட்டும் என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகள் அந்த நாட்டு பிரதமரும் அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவியான கலீதா ஜியா, முந்தைய எதிர்க்கட்சி தலைவி, இப்ப அதுக்குதான் ஆளுங்கட்சியுடைய அங்கமாகவும் இருக்குது. அந்த கலீதா ஜியாவும் பிரதமர் முகமது யூனுஸும் பேசின உடனேயே இந்தியா சாட்டையை எடுத்து சுழற்றும் விதமாக
சுழற்றி அடிச்சிருக்குது நண்பர்களே. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே பங்களாதேஷுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நிலை என்ன அப்படிங்கிறத விளக்கினார் இல்லையா. அதையும் கூட பங்களாதேஷ்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கெல்லாம் சேர்த்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பங்களாதேஷில் வாழ்கிற மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது பங்களாதேஷ் அரசுடைய கடமை. புதியதாக அங்க பதவியேற்றுக் கொண்டிருக்கிற அந்த இடைக்கால அரசு உடனடியாக இந்த கலவரங்களை ஒடுக்கி இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த நாட்டு இராணுவமும் போலீஸும் அந்த நாட்டு அரசாங்கமும் உடனடியாக அங்க இருக்கிற இந்து கோயில்கள் மற்றும் இங்க வாழ்கிற இந்துக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேணும். அதோடு இல்லாம அவர்களுடைய உடைமைக்கும் இந்து கோயில்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பங்களாதேஷ் அரசாங்கத்துடைய கடமை. இதிலிருந்து கடமை தவறக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லி இருக்குது. அதோடு இல்லாம திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல, பல இடங்கள்ல நாடு பூரா பல இடங்கள்ல பங்களாதேஷ்ல வந்து இந்துக்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க. இந்துக்களை தேடி தேடி அவங்க அடிக்கிறாங்க. இந்துக்களில் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்துக்களுடைய பிசினஸஸ், அவங்களுடைய கடைகள், அவங்களுடைய பிசினஸ் இடங்கள், அவங்களுடைய வீடுகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்குது. இந்து கோயில்கள் எரிக்கப்பட்டிருக்குது. இதற்கெல்லாம் உடனடியாக பங்களாதேஷ் அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேணும். இல்ல அப்படின்னா அதற்கான எதிர்வினைகளை அது சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு மறைமுகமான எச்சரிக்கையவே இந்தியா விடுத்திருக்குது. அரசியல் ரீதியில இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க நண்பர்களே. ஆனால் அங்க கிரவுண்ட் சிச்சுவேஷன் பார்த்தோம்னா உண்மையிலே கொடூரமாக இருக்குது நண்பர்களே. பல வீடியோக்கள் வெளிவந்திருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்துக்களை தேடி தேடி போய் பிற மக்கள், நான் பிற மக்கள் சொல்றது அந்த நாட்டு மெஜாரிட்டி மக்கள், இஸ்லாமிய மக்கள், பொதுமக்கள், சாதாரண மக்களாவே தெரியுறாங்க வீடியோவில் பார்க்கும்போது. அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு தாலிபான் மாதிரியோ ஒரு அடிப்படைவாதி மாதிரி எல்லாம் தெரியல. ஆனால் சாதாரண அந்த மக்கள் இந்துக்களை தேடி தேடி போய் பெண்கள், குழந்தைகள், சிறுவர் சிறுமியர்னு பார்க்காம அனைவரையும் போட்டு கொல்றாங்க. பல இடங்களில் குழந்தைகளை தூக்கில் போட்டு தொங்க விட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வீடியோ வந்திருந்தது நண்பர்களே, அதை பார்க்கும்போது உண்மையிலே கொடூரமாக இருக்குது. ஒரு ஹிந்து குடும்பத்துடைய வீட்டையே அடித்து நொறுக்கிட்டு அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே செத்து கிடக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு இருந்தால் ஒரு வயசு 2 வயசு கூட இருக்காது, அந்த குழந்தை உட்கார்ந்துருக்குது. அந்த குழந்தையை நோக்கி ஒருத்தன் வர்றான். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளு வந்து அந்த குழந்தையுடைய டிஷர்ட்டை தூக்கி அந்த குழந்தை அருணா கயிறு போட்டிருக்குதான்னு தேடுறான். முன்னாடியும் இப்படியெல்லாம் அந்த ஹிந்து ரத்தத்தை பார்த்து குதூகலிக்கிற இந்த கொடூர காட்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி வருது. நாமெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான உலகத்தில் தான் வாழ்கிறோமா, இல்லை ஒரு காட்டு மிராண்டி உலகத்தில் இந்த பங்களாதேஷ் இருக்குதா அப்படின்னே நம்மெல்லாம் வந்து நினைக்க தோணுது. இது மட்டும் இல்லை, பல கதைகள் நம்மளை வந்து சேருது நண்பர்களே. டாக்காவில் இருக்கிற மிக முக்கியமான 100 வருடங்களுக்கு மேலே பழமையான இஸ்கான் கோயில் ஒன்று மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்குது. அப்படின்னும் அந்த கோயிலில் இருந்து தான் பங்களாதேஷ் ஃபேமின் வந்தபோது, பங்களாதேஷில் பஞ்சம் வந்தபோது ஆயிரக்கணக்கானோருக்கு பல மாதங்கள் உணவு வழங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை எல்லாம் நம்ம படிக்கும்போது உண்மையிலேயே நம்முடைய நெஞ்சம் பதைக்குது. மனிதம் அப்படிங்கிறது எங்கே போயிருச்சு, எப்படி காணாமல் போச்சு? ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் பங்களாதேஷில் நடத்தினாங்களே, எதற்காக நடத்தினாங்க? மாணவர்கள் சம உரிமை வேணும், நாங்கள் எல்லாத்துக்கும் திறமையின் அடிப்படையில் எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போராட்டம் நடத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது அங்கே என்ன நடக்குது? எந்த மாணாக்கர்கள் போராட்டம் நடத்தினாங்களோ இன்றைக்கு அவங்க பேரிலேயே அடிப்படைவாதிகள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பங்களாதேஷ் நாட்டையே சூறையாடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்த போது அந்த நாட்டில் 20% மேலே இருந்த இந்துக்களுடைய ஜனத்தொகை இப்பொழுது வெறும் 8% மாறி இருக்குது. அநேகமாக அந்த 8%ஐயும் காலி பண்ணிட்டு தான் அவங்க அடங்குவாங்க போல தெரியுது அப்படின்னு ஆசியாவிலிருந்து வெளிவருகிற பல ஊடகங்கள் சொல்றாங்க. ஆனால் இது எதை பற்றியுமே கவலைப்படாம அந்த நாட்டு இராணுவமும் அந்த நாட்டு போலீஸும் அந்த கலவரக்காரர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனையுமே எடுக்காம இருக்கிறாங்க. அந்த இந்து மக்களுக்கு அங்க எந்த விதமான பாதுகாப்பும் வழங்காம இருக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு நெஞ்சம் பதைக்குது. தொடக்கத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தொடங்கி இருக்கிறாரு யாரு? நோபல் பிரைஸ், அதுவும் எதற்கு? அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின
முகமது யூனுஸ் அவர் தான் அந்த பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே நாடே பற்றி எறியுதான். நீரோ ஃபிடில் வாசிச்ச மாதிரி அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவிடம் சவால் விட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த வெற்று சவால்களுக்கெல்லாம் இந்தியா பயப்படாது அப்படிங்கிறது ஒருபுறம் இருக்க, மனிதம் எங்கே போயிருச்சு, பங்களாதேஷ் மக்கள் இப்படி கொடூரமானவர்களா அப்படின்னு உண்மையிலேயே நம்மளாம் நினைக்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க இந்த பங்களாதேஷி மக்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.